வணக்கம் அன்பானவர்களே. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வலிகளை சந்திச்சிருப்போம். ஆனா எல்லாத்தையும் விட ஒரு கொடுமையான வலி ஒன்னு இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்ம உயிருக்கு உயிராக நேசிச்ச ஒருத்தர் நம்ம வாழ்க்கையோட ஒரு அத்தியாயத்தை அப்படியே முடிச்சிட்டு நம்மள விட்டு ரொம்ப தூரம் விலகி போறதுதான். அந்த பிரிவோட வலியும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான வழியையும் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. நம்ம கூடவே இருந்தவங்க, நம்ம சந்தோஷம் துக்கம்னு எல்லாத்துலயும் ஒரு பகுதியா இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில இல்லாம போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும். அந்த வலிய வார்த்தைகளால சொல்லவே முடியாது. நம்ம இதயத்தையே ரெண்டா பிளக்குற மாதிரி இருக்கும். இந்த ஆழமான உணர்வை ரொம்ப கவனமா நேசிக்கிற கன்னிராசிக்காரங்க எப்படி எதிர்கொள்றாங்க? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கன்னிராசியின் இதய ரகசியங்களை தெரிஞ்சுக்க நீங்க தயாரா இருந்தீங்கன்னா, எங்களோட இந்த ஆன்மீக பயணத்துல நீங்களும் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம பகிர போற ஒவ்வொரு விஷயமும் உங்களை சரியான நேரத்துல வந்து சேரும். சரி, பிரிவோட வலிய பத்தி நாம பேசுறதுக்கு முன்னாடி கன்னிராசியோட அன்ப முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க இதயம் ஒரு பூவை விட மென்மையானது. ஆனா அதே சமயம் ஒரு கோட்டையை விட ரொம்ப கவனமானது. அதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். காலச்சக்கரத்தோட 6வது ராசி தாங்க கன்னி. இதோட அதிபதி புதன் பகவான். புதன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பகுத்தறிவு, புத்திசாலித்தனம். அதுதான். இது ஒரு பூமி தத்துவ ராசிங்கிறதால அவங்க காத்துல கோட்டை கட்ட மாட்டாங்க. எப்பவுமே யதார்த்தத்துல தான் நிப்பாங்க. இதனால அவங்க காதல் ஒரு நொடியில வர்ற காதல் இல்ல. அது ஒரு ஆழமான ஆய்வு மாதிரி. ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பாங்க. அவங்க குணத்தை எடை பாப்பாங்க. அவங்க தேடுறது வெளியழக இல்ல, உள்ளத்தோட உண்மையான அன்பையும் நேர்மையும் மட்டும்தான். ஒருத்தர் இவங்க மனசுக்குள்ள நுழையணும்னா அது அவ்வளோ சுலபம் இல்லைங்க. அவங்க வைக்கிற எல்லா பரீட்சையிலையும் பாஸ் பண்ணணும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், செய்யற ஒவ்வொரு சின்ன செயலையும் ரொம்ப அமைதியா கவனிப்பாங்க. இவங்க கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, பழக ஆரம்பிச்ச பிறகு எப்படி நடந்துக்கிறீங்கன்னு ஒப்பிட்டு பாப்பாங்க. உங்க அன்புல உண்மை இருக்கா, இல்ல இது வெறும் நாடகமான அவங்களோட புத்திசாலித்தனமான மனசு ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடும். இந்த எல்லா சோதனையிலையும் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க இதய கோட்டைக்குள்ள உங்களுக்கு இடம் கிடைக்கும். அவங்க அன்போட ஆழத்தை புரிஞ்சுக்க இந்த ஒரு உதாரணம் போதும்னு நினைக்கிறேன். பாருங்க, மனுஷங்க பிரிவு விடுங்க, அவங்க அன்பா வளர்த்த ஒரு செல்லப்பிராணி அவங்கள விட்டு பிரியும் போது கூட அவங்க மனசு ஒரு பெரிய துக்க கடல்ல மூழ்கிடும். அந்த செல்லப்பிராணியோட படத்தை ஒரு குலதெய்வத்தை கும்பிடுற மாதிரி வழிபடுவாங்க. இப்படிப்பட்ட ஆழமான பாசம் வைக்கிற ஒரு இதயத்தை யாராவது காயப்படுத்தினா அந்த வழியோட ஆழம் எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இவ்ளோ ஆழமா அன்பு வைக்கிற, இவ்ளோ கவனமா ஒரு உறவை தேர்ந்தெடுக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு கடைசியில பிரிவு ஏன் ஏற்படுகிறது? இதுதான் இங்க நம்ம எல்லார் மனசுலயும் எழற ஒரு முக்கியமான கேள்வி. ஆமாங்க, இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய முரண்பாடு. 1000 கணக்கு போட்டு இதுதான் நமக்கான சரியான உறவுன்னு முழுசா நம்பி உள்ள போன பிறகும் அந்த உறவை பாதிலேயே முறிஞ்சு போறதுக்கு உண்மையான காரணம் என்ன? இது அவங்க செஞ்ச தவறா, இல்ல விதியின் விளையாட்டா? இந்த ஸ்லைடுல இருக்கிற இந்த ஒப்பீடு அந்த காரணத்தை ரொம்ப தெளிவா விளக்குது பாருங்க. கன்னிராசிக்காரங்க தேடுவது உண்மையே நேர்மைய. ஆனா அவங்க வாழ்க்கையில வர்ற சிலர் போலியான அன்பை முகமுடியா போட்டுக்கிட்டு வராங்க. இவங்க ஆழமான உரையாடல விரும்புவாங்க. ஆனா அங்க கிடைக்கிறது வெறும் நாடகமும் நடிப்பும் மட்டும்தான். இவங்க ஒருத்தருக்கு கொடுக்கற மரியாதையும் கவனத்தையும் திரும்பவும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா பதிலுக்கு கிடைக்கிறது என்னவோ அலட்சியம்தான். இந்த போலியான விஷயங்களை எல்லாம் அவங்களோட புத்திசாலித்தனம் ஒரு நாள் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும். அப்போதான் அந்த பிரிவிய அவங்களே ரொம்ப வலியோட தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு ஜோதிட ரீதியாவும் ஒரு ஆழமான காரணம் இருக்கு. ஒருத்தரோட ஜாதகத்துல 12ஆம் இடம்தான் பிரிவு, இழப்பு, தனிமை இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். கன்னிராசிக்கு அந்த 12ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன். கன்னிராசியோட அதிபதியான புதன் அடிக்கடி சூரியனோட இணைஞ்சுதான் பயணம் பண்ணுவார். இதனால அவங்க எவ்வளோதான் புத்திசாலித்தனமா கவனமா இருந்தாலும் விதி அவங்க வாழ்க்கையில சில பிரிவுகளை ஒரு பாடமாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திடுது. சரி, தவிர்க்க முடியாத அந்த பிரிவு நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்னிராசிக்காரரோட மனசுக்குள்ள என்ன மாதிரி ஒரு புயல் அடிக்கும்? அந்த வலியோட எதிரொலி அவங்க வாழ்க்கையில எப்படி இருக்கும்? வாங்க அதத்தான் இப்ப நம்ம ஆழமாக பார்க்க போறோம். அவங்க மனசுக்குள்ள ஓடுற முதல் கேள்வி இதுதான். எங்க தவறு நடந்தது? அவங்களோட பகுத்தறிவு கொண்ட மனசு நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒரு சினிமா மாதிரி திரும்ப திரும்ப ஓடவிட்டு விட தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கும். அடுத்ததா அந்த பார்வை அப்படியே அவங்க மேலேயே திரும்பும். அவங்களையே கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை தப்பு ஏன் மேல இருக்குமோ, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா, என் நடவடிக்கையில ஏதாவது குறை இருந்ததா, இப்படின்னு ஒரு ஆழமான சுய பரிசோதனையில மூழ்கிடுவாங்க. கடைசியா வர்ற இந்த கேள்விதான் அவங்களோட ஆத்மாவே காயப்படுத்தும். இவ்ளோ பகுத்தறிவு இருந்தும்
இவ்ளோ கவனமா இருந்தோம், கடைசில நான் ஏமாந்து போயிட்டேனா? அந்த உணர்வு பிரிவின் வலியை விட பல மடங்கு அதிக வேதனையை கொடுக்கும். அவங்க மனசுக்குள்ள ஓடுவது 1-2 கேள்விகள் இல்ல, 1008 கேள்விகள் ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கும். புதனின் ஆதிக்கத்தால அவங்க மனசு ஒரு டைம் மிஷின்ல ஏறின மாதிரி கடந்த காலத்திலேயே சுத்தி சுத்தி வரும். நடந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அசை போட்டு தூக்கமில்லாத எத்தனையோ இரவுகளை கழிப்பாங்க. இந்த பதிலில்லாத கேள்விகள் அவங்க நிம்மதிய முழுசா பறிச்சிடும். ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க தன்னோட வலிய மத்தவங்க கிட்ட சொல்லி அழமாட்டாங்க. அவங்க கண்ணீர் மத்தவங்க தோள நனைக்காது, அது காகிதத்தை நனைக்கும். தன்னோட எல்லா வேதனைகளையும் கேள்விகளையும் எழுத்துல தான் கொட்டுவாங்க. அதனால்தான் சொல்வாங்க, கன்னிராசிக்காரங்களுக்கு மனசு வலிக்குதோ இல்லையோ, அவங்க பேனாவுக்கு கண்டிப்பா வலிக்கும்னு. வலியோட ஆழத்தை பார்த்துட்டோம். இப்போ அந்த ஆழத்திலிருந்து எப்படி அவங்க மீண்டு வராங்கன்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான சிகிச்சை மத்தவங்க கிட்ட இருந்து வராதுங்க. அது அவங்களுக்குள்ள இருக்கிற தனிமையில இருந்து தான் தொடங்கும். அந்த தனிமையில தான் அவங்களுக்கான ஞானம் மெல்ல மலரும். முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க வலிய மறக்கறதுக்காக இதையெல்லாம் செய்யறதில்ல, அந்த வலிய முழுசா புரிஞ்சுக்கிறதுக்காக செய்றாங்க. புத்தகங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற தோழனாகும், எழுத்து அவங்க மனசுல தேங்கி இருக்கிற வலிய வெளியேற்றும், இயற்கையான அவங்க மனச மெல்ல அமைதிப்படுத்துவா, வேலையில தங்கள முழுசா ஈடுபடுத்திக்கிட்டு இழந்த தன்னம்பிக்கைய மீட்டெடுப்பாங்க. இசையும் அமைதியும் அவங்களுக்குள்ளேயே இருக்கிற பதில்களை கண்டுபிடிக்க உதவும். இதுதாங்க அவங்க தனிமையின் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். ஒரு பிரிவுக்கு பிறகு கன்னிராசிக்காரங்க ரொம்ப அமைதியா ஆகிட்டா அவங்க தோத்துட்டாங்கன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. அந்த அமைதி அவங்களோட பலவீனம் கிடையாது, அது அவங்களோட பலம். அந்த அமைதிக்குள்ள அவங்க தனக்குத்தானே சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க, தனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு காயத்தையும் மென்மையா ஆத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். அது ஒரு மிகப்பெரிய மௌனமான உள்மன போராட்டம். சரி, இந்த நீண்ட மனப்பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த வலியிலிருந்து அவங்க முழுமையா மீண்டு வர்றதுக்கு எது வழிகாட்டுது? அவங்களுக்கு உண்மையான விடுதலையையும் பலத்தையும் கொடுப்பது எது? அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அவங்க காயப்பட்ட இதயம் உணர்ச்சியின் பிடியில சிக்கி, பரவாயில்ல, திரும்ப ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்கள கடந்த காலத்துக்கே இழுக்கும். ஆனா அவங்களோட ராசி அதிபதியான புதன் பகவான் அவங்க மூளை வழியா பேசுவார். அவர் சொல்வார், உன் மனசு சொல்றது உணர்ச்சியின் மாயை, உன் மூளை சொல்றதுதான் யதார்த்தமான உண்மை. உணர்ச்சிய நம்பாத, உண்மைய நம்பு, கடந்த காலத்துல வாழாத, யதார்த்தத்தை புரிஞ்சுகிட்டு முன்னேறிச்சல் அப்படின்னு அறிவுறுத்துவார். எப்போ அவங்க இதயத்தின் குரலை அடக்கி புதன் கொடுக்கிற புத்தியின் குரலை கேக்குறாங்களோ, அப்போதான் அவங்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும். பிரியமான கன்னி ராசி அன்பர்களே, நீங்க பட்ட வழிகள் எதுவுமே வீணானதில்லைன்னு முதல்ல நம்புங்க. உங்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு காயமும் உங்களுக்கு ஒரு ஆழமான பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு. நீங்க சிந்தின ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உங்களை இன்னும் வலிமையானவரா மாத்தப் போகுது. இந்த அனுபவங்கள் தான் எதிர்காலத்துல உங்களை ஒரு ஞானமுள்ள, பக்குவப்பட்ட மனிதரா இந்த உலகத்துக்கு காட்டும். மறக்காதீங்க, உங்கள் வலிகளே ஒரு நாள் உங்களின் மிகப்பெரிய வலிமையாக மாறும். இந்த பதிவு உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரி இதே போன்ற வலியில இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இது பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருங்க. பிரிவின் வலிய பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் கீழே கமெண்ட்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட இந்த பயணத்துல இணைந்திருங்க. அதனால கவலைப்படாதீங்க, கடந்த காலத்தின் காயங்கள் நிச்சயம் ஆறிடும். உங்கள் எதிர்காலம் மிக பிரகாசமாக அமையும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. உங்க வாழ்க்கை நிச்சயமா ரொம்ப சூப்பரா இருக்கும். நன்றி.